வந்து பேசும் அவர்தான் 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 என் தாய் வந்து வைத்தவர் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு அறிவிக்க நாங்கள் ஆண்டவர் அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்க வாழ்க்கையில நாங்க பெற்ற நன்மைகளை நீங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த பகுதியில வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். அப்படி என்ன உங்களுக்கு நல்ல நன்மைகளை இயேசு செய்தார் என்று சொன்னா என் அன்பு சகோதரி சாட்சி சொல்வாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் அதிசயங்களை நீங்களும் கேளுங்க. உங்க வாழ்க்கையும் கர்த்தர் மறுமலர்ச்சியாய் மாற்ற இயேசு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். அது என்னன்னு சொன்னா, என் வாழ்க்கையில ரொம்ப போராட்டம், பிரச்சனை, துக்கம், வருத்தம், பாரம், வேதனையில இருந்தேன். ஏன்னா ஒரு கல்யாணம் முதல்ல கேட்கறது குழந்தை பிறந்து எத்தனை நாள் கேட்பாங்க. ஆனா எனக்கும் குழந்தை பிறந்தது. ஆனா பிறந்து இந்த மாதிரி 4 குழந்தை ஆயிடுச்சு. சொன்னா எல்லாம் எங்க அம்மா போவாங்க வருவாங்க. ஆனா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏசப்பாவை பத்தி எனக்கு சொல்லி இருந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற கூட என் தலைமுறை சாபங்களே ஆனா எனக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருந்தேன். அழுவ ஆரம்பிச்சேன். ஏசப்பகிட்ட ஜபிக்க ராவும் பகலுமா ஜபிக்க ஆரம்பிச்சேன். இதற்கு நடுவுல எங்க அம்மா எடுத்து என் ஜாதகத்தை பார்த்தாங்கன்னா கொண்டு போய் ஜாதகக்காரர்கிட்ட காட்டுக்காரன் அவர் சொன்ன அப்படியே நடக்க போய் கொடுத்தாங்க. நம்பிக்கை நான் ஆராதிக்கிற தெய்வம் மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைய வரைக்கும் ஜீவிக்கும். நான் ஏசப்பா என்னை கைவிட்டார் விட மாட்டாருன்ற நம்பிக்கையில இயேசு மாத்திரை நோக்கி பார்த்தேன். எந்த டாக்டர்கிட்டையும் போல, எந்த மருந்து மாத்திரம் இல்ல, எந்த மனுஷன்கிட்டையும் போல, என் கண்ணீரை எங்கேயும் நான் சிந்தல. என் தெய்வங்கிட்ட போய் நான் அழுத, எனக்காக மறிச்சிங்கல்ல, என் பாவத்தை மன்னிச்சிங்கல்ல, எதனா பாவம் இருந்தா மன்னிச்சிருங்க, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அதை பெற்று வளர்க்க வாழ வச்சிருக்கிற என் தெய்வத்துக்கு நான் கோடி கோடி நன்றி சொல்றேன். அதனால்தான் சொல்றேன், அவர் சின்ன ரத்த வெறுமையா இல்ல, இந்த வாழ்க்கையில செய்ய முடியாத காரியங்களை செய்வார். இது மாத்திரம் இல்லம்மா, எத்தனையோ மருத்துவர்களாக கைவிடப்பட்ட கேஸ் கூட இருக்குது. எல்லாவற்றையும் கத்த ஜீவிக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்துல சொல்லி இருக்குது, மரித்து 4 நாள் புதைச்சு 4 நாள் ஆன லாசருவ 4 நாள் ஆச்சுன்னா அந்த சரீரம் நாட்டு எடுத்து இருக்கும். ஆனா இயேசு போய் நின்று லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டாரு. எப்படி அவர் இருந்தாரோ அதே நிலையில வெளியே வந்தாரு.
மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின தெய்வம் என் ஜாதகத்தை பொய்யாக்கிட்டு எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து வாழ வச்சாரு. அப்படிதான் அநேக சாட்சிகள் எங்க கூட வந்திருக்கிறவங்களை கேட்டா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாட்சி. என் வாழ்க்கையில கண்ணீரை மாற்றினாரு, என் துக்கத்தை மாற்றினாரு. எங்க நான் புலம்பி எந்த தெருவுல கூணி குறுகி நின்னேனோ, ஆமா 4 குழந்தைங்க பிறந்து தியானத்துல அந்த தெருவுல நான் நடந்திருக்க முடியுமா? எனக்கு 5 நாட்டினாரு, ஒரு மச்சன மாமனார் மாமியார் கூட்டு குடும்பம் பெரியவர் என்னைய எங்க வீட்டுக்காரர் கர்த்தர் படிக்க வைக்கிறாரு. என் பிள்ளைய 2 பேர் டிகிரி படிக்க வச்சு நல்ல ஒரு அமெரிக்கன் பேங்க்ல வேலை கொடுத்திருக்கிறாரு. என் மகள் டிகிரி எடுத்து இந்த நாள்ல அவளும் ஒரு நல்ல அமெரிக்கன் பேங்க்ல வேலை செய்யறான். ஆச்சரியம். அதுதாமா தெய்வம். குழந்தை கொடுத்தது மாத்திரம் நல்ல பலத்தோடு வளர்த்து காலத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம். என் பிள்ளைகளை வாழ்க்கையை கூட தேவன் இந்த நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. என் ஜாதகத்தை மாத்தி 2 குழந்தை கொடுத்து அந்த பிள்ளை நீங்க கண்ணீர் வேதனையோடு ஜெபிக்கிறீங்களோ, இயேசுவே எனக்கு அற்புதம் நடக்காதான்னு கேட்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் இப்ப வந்து அற்புதத்தை செய்வார். என்ன சந்தோஷமா வாழ வச்ச தெய்வம் நிச்சயம் உங்களை வாழ வைப்பார். ஆமீன். பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களை, நல்ல ஜீவனுள்ள ஒரு சாட்சி. ஏன் இந்த ஜீவனுள்ள சாட்சியை நாங்க உங்களுக்கு சொன்னா, வேதத்துல அன்னாள் என்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க. கர்த்தர் அவங்க தலையை உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்களுடைய துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் ஏறாலும் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் செலவழித்து அந்த அப்படிப்பட்ட அற்புதம் முடியாதவங்க. ஆனா அன்னைக்கு அன்னாள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. நல்ல தலையை கர்த்தர் உயர்த்தி கம்பீரமான ஒரு சாமுவேலை பெற்றெடுக்க உதவி செஞ்சாங்க. அந்த வசனத்தை விசுவாசித்து என் அன்பு சகோதரியும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. தேவன் பிள்ளை கொடுக்கிறது, கர்த்தர் கொடுக்கிறது. இன்னைக்கு வேதத்துல அவங்களுக்கு செஞ்சீங்க நினைச்சு ஜெபம் பண்ண இன்னைக்கு கர்த்தர் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை அற்புதத்தோடு எதிர்பார்த்து இந்த நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வீடுகளுக்கு சகோதரிங்க வராங்க, நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்போ உங்களுக்காக நாங்க இங்க ஜெபிக்க போறோம். உங்களுக்கு அற்புதம் வேணும்னு சொன்னா உங்க இருதயத்தை கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். பிதாவே, நல்லவரே வல்லவரே, வார்த்தையில உண்மையுள்ள தேவனே, நேற்று மீண்டும் மாறாத என் பரலோக தகப்பனே, ஏசப்பா இதோ இந்த வேலையில கூட ஒரு விஷயம், இந்த பொன்னேரி கிராமத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு உங்களுடைய சுவிசேஷங்களை நாங்க சொல்றேன் கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்க என்ன சூழ்நிலை போக வேண்டியதை நீங்க அறிஞ்சீங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு நீங்க அதை செய்ய போற கிருபைக்கும் அதுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நாங்க சொன்ன சாட்சிகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்க இருப்பாங்க. அந்த சாட்சியை கேட்டு ஒரு விஷயம் அவங்க மனம் திரும்ப ஏசப்பா